பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் இந்த தெய்வ கிருபை தானமாய் பெற்றதுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட 125ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. அருமையான ஒரு வார்த்தை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. ஆரம்பத்தில் ஒரு தெய்வ பிள்ளை நன்மை இழந்தது போல சத்துருக்கள் காரணமில்லாமல் நம்மை வேதனைப்படுத்தி நம்முடைய நன்மைகளை, நம்முடைய சுதந்திரம் என்பது நம்முடைய உரிமைகள், நமக்கு உரிமைப்பட்ட, நமக்கு சொந்தமான நம்முடைய பிள்ளைகள் மேல், நம்முடைய நன்மைகள் மேல் சத்துருக்கள் பல தந்திரங்களோடு போராடி நம்முடைய நன்மையை முடக்கி வைத்திருக்கலாம், நன்மையை கெடுத்திருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா? ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் வருவதில்லை என்று சொல்லல, மாறாக நிலைத்திராது. வந்தவர்கள் தானாய் அது விட்டு அல்லது தானாய் மடிந்து தானாய் அதை விலகி போவார்கள் என்பதை தேவ பிள்ளைகள். ஏனெனில் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை, அவன் வந்தவுடன் நாம் நம்முடைய நன்மைகள் முடக்கப்படும் போது, நம்முடைய பிள்ளைகளுடைய தலைமுறைகளுடைய நன்மைகள் முடக்கப்படும் போது, கொடுங்கோல் துன்மார்க்கர்களுடைய அத்துமீறல்கள் நிமித்தம் பல நெருக்கடிகளை நாம் சந்திக்க நேரிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது நிலைத்திராது. கொஞ்ச காலம் வேதனைப்படலாம், கொஞ்ச காலம் அது கஷ்டப்படுத்தும், கொஞ்ச காலம் உன்னுடைய நன்மைகளை முடக்கலாம், உனக்கு வர வேண்டிய உரிமைகளை தடுக்கலாம். ஆனால் என்றைக்கும் நிலைத்திருப்பதில்லை. அல்லேலூயா. நிச்சயம் ஒரு விடுதலை உண்டு. தேவ பிள்ளைகளுக்காக தேவன் எழுந்தருகிற ஒரு நேரம் உண்டு. தெய்வ பிள்ளைகளின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள விடாத தடைப்படுத்தின சத்துருக்களை நீ தேடினாலும் காண மாட்டாய். அது நிலைத்திருப்பதில்லை. கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். இதுதான் இந்த பொருள். ஆகவே நான் உண்மையாய், நீதியாய், உத்தமமாய் நடந்தும் என்னுடைய சுதந்திரத்தின் மேல், என்னுடைய தலைமுறைகளின் உரிமைகள் மேல், நன்மைகள் மேல் சத்ரு எவ்வளவு தடைகளை பண்ணினான் என்று வெந்து போய் நொந்து போய் வேதனையோடு இருக்கிறீங்களோ, இந்த காலை வேளையில கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார். அது நிலைத்திராது. கொஞ்ச காலம் வேதனை, கொஞ்ச காலம் துக்கம், பரவாயில்ல, சகித்து கொண்டோமே, சந்தோஷத்தோடு கர்த்தர் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்க போகிற நாள், நம்மை உயர்த்த போகிற நாள், சத்ருவின் கொடுங்கோல் தெய்வ பிள்ளைகளின் சுதந்திரத்தை விட்டு விலகுகிற நாள். இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கிப்பார். அப்பா, நீ என்ன, அது என்னைக்கு நிலைத்திராது, அது மாறி போகும். தேவன் நம்முடைய சுதந்திரத்தை திரும்ப நம்ம கையில் தருவார். நம்முடைய உரிமைகளை, நாம் சம்பாதித்த, கடினமாய் உழைத்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள பரிசுத்த நமக்கு உதவி செய்வார். கொடுங்கோலின் அனுபவங்கள் நம்மை விட்டு நீங்கி போக செய்வார். அது எந்நாளும் நிலைத்திருப்பதில்லை. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எவ்வளவு இழந்தோமோ அதை சேர்த்து திரும்ப தருகிற கர்த்தர். இந்த காலைவெளி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தைரியமாய், நீதியாய், நேர்த்தியாய், செம்மையாய் நடந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. எந்தெந்த ஒரு தெய்வ பிள்ளைகள் தன் வாழ்க்கையில் ஆண்டவரே வரவேண்டிய நன்மைகள், உடைமைகள், தன் தலைமுறைகளுக்கு, பிள்ளைகளுக்கு வரவேண்டிய அந்த உரிமைகள், ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே படிப்பில், வேலையில், நன்மைகளில் வரவேண்டிய எல்லாவற்றையும் கொடுங்கோல் சத்துருக்கள் ஆண்டவரே முடக்கி வைத்திருக்கலாம், தடை செய்து வைத்திருக்கலாம். அது எல்லா நாளும் நிலைப்பதில்லப்பா. ஏற்ற வேளையில் அந்த தடைகளை நீக்கி என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த நன்மைகளை, அந்த வரவேண்டிய சுதந்திரத்தை நீ திரும்ப கொடுத்து சத்துருக்களை
விட்டு விலக்குகிற தேவனாயிருக்கிறீர். அவன் நிலைப்பதில்லை என்று சொன்னீர். அந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பங்களில் ஆண்டவரே இழந்து போன அந்த உரிமையை, ஆமென், நன்மையை, அவகாசங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. சத்துருக்களை சிதறடிப்பீராக. நாமத்தை உயர்த்தும், மகிமைப்படுத்தும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரின் நன்மைகளை ஆமென் திரும்ப தருவார். சத்துரு நிலைத்திருப்பதில்லை. God bless you. Praise the Lord.